எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறேன், இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, இந்த நடுப்புள்ளியிலேருந்து இப்படி ஒரு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி. ஓகேவா? அதாவது நடுப்புள்ளியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேல் பக்கம் வருதுல, இந்த 3 புள்ளிக்கு நம்ம வந்து டிசைன் கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் இப்படி ஒரு க்ராஸ் எடுத்துக்கிட்டு இதை இப்படி ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதிலிருந்து இங்கே பாருங்கள், அப்படியே மேல் பக்கமாக ஒரு லீஃப் மாதிரி, ஓகே, கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது மாதிரி போட்டுக்கிட்டு இதை நான் அப்படியே உள்ளே வளைச்சிக்கிறேன். இதை வந்து இந்த சைட் கொண்டு போகலை, இதை இப்படி உள் பக்கமாக வளைச்சி நம்மளுடைய இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்க டிசைனுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இப்படி வந்து ஒரு வளைவு இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு வளைவு வளைச்சிட்டு இதை திரும்பவும் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படியே இது கண்டினியூவாக வரப்போகுது. இப்போ இங்கேருந்து வளைச்சி நம்ம இந்த சைடு வந்துட போகிறோம் அடுத்த டிசைனுக்கு. பாருங்கள். ஸோ இது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிட்டா போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸ்டார்டிங் வந்து நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன், அதாவது சென்டர்லேருந்து இப்படி. ஓகேவா? எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல போய் நம்ம இப்போ முடிக்க போகிறோம். பாருங்கள். ஓகே, இது மாதிரி வந்துட்டோமா? இப்போது இந்த கோடு இது வந்து எங்கே போகணும், இந்த சைட், இந்த புள்ளிக்கு வரப்போகுது. இது ஒரு ரவுண்ட் மட்டும். ஓகேவா? வெளிப்பக்கம் மட்டும்தான் என்னது, லீஃப் மாதிரியான ஷேப். சைட்ஸ்க்கு நம்ம ரவுண்டே போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோலம் வந்திருக்கா? ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து இப்படியும் நம்ம போடலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து முடிக்கிற மாதிரி போடலாம். அப்படி இல்லை, எனக்கு இது மாதிரி போட வராது அப்படின்னா நம்ம தனித்தனியாக போட்டுட்டு கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கையே எடுக்காமல் அழகாக போடலாம் இந்த டிசைன்.